முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சி எப்படி வந்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதுதான் இன்றைக்கி பேசும் பொருள். இந்த ஆட்சி தான் மீண்டும் வரணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. திமுகவுடைய கதாநாயகன் வந்து திமுக தேர்தல் அறிக்கை பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த கூப்பன் கொடுக்குற திட்டம், பெண்களே திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. என்ன சார்? அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே, அது அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் திட்டங்கள் பேசும் பொருள். இந்த தடவை யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் ஐ வில் சப்போர்ட். டிஎம்கே தாங்க ஓட்டு போடுவேன். நான் எப்போவுமே உதயசூரியன் தான். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. உதயசூரியன் சின்ன ஓட்டு போடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் சார். டிஎம்கே கேண்டிடேட்டுங்க, உதயசூரியன் சின்ன ஓட்டு போடணும். ஈரநிலை பசுமை பூங்கா தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வச்சார். எம்.எஸ். சாமிநாதன் பேரில் 17 கோடி ஏறக்குறைய ரூபா செலவில் இந்த பூங்கா நாங்கள் அமைச்சிருக்கோம். வாங்க சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? சவுண்டாக இருக்கு. சரியா? பிரகாசமாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்துட்டாங்க. எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி, இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. அந்த கார் போது பாருங்கள், அது அப்படியே சுற்றி கொண்டு வரணும்னு பார்க்குறேன். இந்த பார்க்கே சுற்றி அடுத்த ஐடியா. சாலையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சார் நீங்கள்? மதுரவாயல் துறைமுக மேம்பாலம் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம், ரெட்டை அடுக்கு மேம்பாலம். கட்டி பிடிச்சாச்சுன்னு சொன்னால் பெரிய அளவிலான போக்குவரத்து மாற்றம். பூந்தமல்லி ரோடில் மாற்றம், ஆற்காடு சாலை, மெட்ரோ ட்ரெயின் திட்டம் சென்னைக்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புரட்சிகரமான திட்டம். ஆற்காடு சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை, அதை வந்து 6 வழி சாலையாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கு. மறுபடியும் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்கன்னா என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க மக்களுக்கெல்லாம் பண்ணணும்? தொகுதி வந்து போக்குவரத்து நெரிசல் ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த சாலைகள் ஆக்கிரமிப்பு, இந்த ஆக்கிரமிப்பு வந்து எடுக்கணும்னு நான் பெரிய முயற்சி எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். போட்டிகள் பார்த்தா இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க, இந்த பக்கம் டிவிகே இருக்காங்க. எல்லா இடங்களையும் பார்த்தா மக்கள் கூட்டம் சாரையாக போயிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு நடிகர் வந்து அப்படி தான் கூட்டம் போடுவோம். அதனால வந்து அவங்க தான் ஓட்டா மாறுன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிகமாக டிஎம்கே மேலே வைக்கிறாங்க. நல்ல அரசு நல்லா போயிட்டு இருக்கும் போதுங்க எதிர்கட்சிகளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா பிள்ளைய வச்சு அடித்து போட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு எல்லாம். திமுக ஆட்சியில் அது மாதிரிலாம் இல்லையே. ரொம்ப முக்கியம், ஒரு தவறு நடக்கிற இடத்துல அந்த 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி தண்டிக்கிற ஒரு இடத்துல நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், எலெக்ஷன் நாட்கள் நெருங்கிருச்சு. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது சார்? தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய சீர்மிகு ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கான திட்டங்கள் நல்லா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திட்டமும் வந்து பேசும் பொருளாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு திட்டமும் பேசும் பொருளாக இருக்குது. அது வந்து இன்றைக்கி மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. இன்றைக்கி மதுரவாயல் தொகுதியை பொறுத்தல இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து 18 நாட்களாக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம். பிரச்சாரம் போகிற இடத்துலாம் வந்து எல்லாமே வந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. சரி, அது எப்படி தெரியுதுன்னு சொன்னால், அடுத்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வர்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, மீண்டும் நீங்கள் தான் வரணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நிறைய திட்டங்கள் கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த பூங்கா ஈரநிலை பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வச்சார். எம்.எஸ். சாமிநாதன் பேரில். இந்த இடம் எப்படின்னு சொன்னால், இந்த ராமச்சந்திரா மருத்துவமனை OSR லேண்ட், அது 16 ஏக்கர். அது இந்த 16 ஏக்கர் லேண்டில் வந்து இன்றைக்கி நான் அதிக முயற்சி எடுத்து அவரிடத்துலேருந்து பேசி எடுத்து அதை மீட்டு, ரொம்ப வருஷமாக அவங்களே வச்சுருந்தாங்க. அதை மீட்டெடுத்து ஒரு 17 crores 17 கோடி ஏறக்குறைய ரூபா செலவில் இந்த பூங்கா நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு எல்லாம் பெருமையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தான் சாரும், பண்பு முதலமைச்சர் அவருக்கு தான் சாரும். இந்த பூங்காவில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுறாங்க. இன்றைக்கி சுற்று வட்டாரத்தில் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு பூங்கா கிடையாது. கண்டிப்பாக சார். எவ்வளோ பெருசு சார் இது? 16 ஏக்கர். அது உள்ள ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மாதிரி நல்லா ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குற மாதிரிலாம் இடங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுதான் ஈரநிலை பசுமை பூங்கான்னு வச்சாங்க பேர். இது டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. விடுமுறை நாட்கள்லாம் 2000-3000 பேர் டெய்லி வந்து புழங்குற அளவுக்கு குடும்பத்தோடு வந்து போகிறாங்க. இது ஒரு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தாலே பெரிய திட்டமாக நான் கருதுகிறேன். அது எல்லாருக்கும் பயன்படாக இருக்குது. இப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மக்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு.
நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. நிறைய கட்சிகள் போட்டியில் நிற்கிது. ஸோ எல்லா இடங்கள்லையுமே எல்லா வேட்பாளருக்கும் அங்கங்கே கூட்டங்கள் போகுது. அதாவது என்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் வந்து அஇஅதிமுக வேட்பாளர் திரு பெஞ்சமின் சொல்லிப்பார். அவர் வந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து துணை மேயர் இருந்தார். அப்புறம் 5 ஆண்டுகள் வந்து 2016 வந்து இதே தொகுதியில் வென்று சட்டமன்ற உறுப்பினரானார். அப்புறம் மாண்புமிகு அமைச்சரானார். அமைச்சராகிட்டு ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சியில் பெரிய அளவில் நம்ம தொகுதிக்கு எதுவும் திட்டங்கள் கொண்டு வரல. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து 2021 தேர்தலில் வந்து என்கிட்ட வந்து அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். நம்ம வந்து 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. நான் வெற்றி பெற்றேன். அதுக்கு காரணம் வந்து திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல. பெரிய அளவில் பேசும் பொருளான திட்டங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாதாள சாக்கடை திட்டம் அது திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அவருடைய ஆட்சி 10 வருஷம் இருந்தது கூட அது வந்து முழுவதுமாக முடிக்கலை. நாங்கள் வந்த பிறகு தான், நம்ம ஆட்சி வந்த பிறகு தான் அதெல்லாம் முழுதாக முடிச்சு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. தொகுதிக்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி குடிநீர் திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். குடிநீர் திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் பண்ணி முடிச்சாச்சு. அது நம்ம அந்த தொகுதிக்கே முடிச்சுட்டோம். சாலை பணிகள், மழைநீர் கால்வாய், மதுரவாயல் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஒரு முக்கியமான இடம். எல்லா ஹைவேஸு, எல்லா வகையான பஸ் இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே போகக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. சாலையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா மதுரவாயல் துறைமுக மேம்பாலம். மதுரவாயல் துறைமுக மேம்பாலம் வந்து 2006 கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டம் மன்மோகன் சிங் மத்திய ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், ஒன்றிய தலைமை அமைச்சர், அவரும் அன்னை சோனியா அவர்களும் வந்து தலைவர் பணிகளில் வச்சு அந்த அடிக்கல் நாட்டு போனாங்க. ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் செலவில் தூண்கள்லாம் நிறுத்தப்பட்டாச்சு. சரி, தூண்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்க. வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஆட்சி மாற்றம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த பணியை நிறுத்திட்டாங்க. சில பொருந்தாத காரணத்தெல்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அதை அப்படியே அந்த 10 வருஷம் அவங்க வேலையை செய்யலை, சுத்தமாக நிறுத்திட்டாங்க. பழைய எவ்வளோ நாங்களும் எத்தனை போராட்டம்லாம் வந்து டிஎம்கே சார்பில் நடத்தணும். பெரிய அளவிலான போராட்டம்லாம் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய தலைமையில் ஒரு 20,000 பேரை திரட்டி ஒரு பெரிய அளவிலான போராட்டம் மதுரவாயலில் நடத்தணும். அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அந்த பணியை வந்து திரும்ப எடுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் பேசிந்து அது முதலமைச்சர் அவர்கள் அது முழுவதுமாக எடுத்துக்கிட்டார். கேட்டு அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி அந்த பணிகள் தொடங்கியாச்சு. இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம், ரெட்டை அடுக்கு மேம்பாலம். அந்த பாலம் இப்போ கட்டி பிடிச்சாச்சுன்னா 2 ஆண்டுகள் பணிகள் இருக்குது, முடிக்குது. கட்டி பிடிச்சாச்சுன்னு சொன்னால் பெரிய அளவிலான போக்குவரத்து மாற்றம் நமக்கு பூந்தமல்லி ரோடில் மாற்றம் வரும், நல்லாயிருக்கும். துறைமுகத்துலேருந்து மதுரவாயல் வரைக்கும் இருக்கிற அந்த போக்குவரத்து சீர் செய்யப்படும். ஒன்று அது எல்லாமே வந்து இப்போ ஆற்காடு சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, எங்கள் தொகுதி சார்ந்திருக்கிற ஆற்காடு சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, இதெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கொண்டு வந்தாச்சு. வேலைகள் கொண்டு வந்து வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பெரிய அளவிலான வேலை நடக்குது. இப்போ அது திறக்கும் தருவாயில் தான் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. சிஎம் வந்து திறக்கிற மாதிரி இருந்ததுங்க. அது வந்து திறக்கும் தருவாயில் தான் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சாலும் இப்போதைக்கு பணிகள் நடந்துட்டுருக்கானா. அதை வந்து இப்போ நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டில் பெரிய அளவில் சென்னைக்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புரட்சிகரமான திட்டம். அந்த மெட்ரோ ரயில் திட்டமே கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது தான், டிஎம்கே ஆட்சி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த திட்டம் தான். இதெல்லாம் வந்து பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஆற்காடு சாலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஆற்காடு சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை. அதை வந்து 6 வழி சாலையாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய அளவில் நடக்கும். அதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். எப்படி சார் இருக்கீங்க? எம்எல்ஏ கணபதி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி இருக்குது பார்க்? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஏதோ குறைகள் இருக்கா? நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா? அதான் இப்போ ஆட்கள் இப்போ அதான் ஆட்கள் நிறைய போட்டிருக்கோம். இப்போ எப்படி எலெக்ஷன் எப்படி இருக்கும்? அதுவாக இருக்குமா? எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர்லாம் இருக்கா? என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கா? நம்பர் வச்சுங்க சார். என் நம்பர் எல்லாருக்கும் கொடுங்க. பப்ளிக் யார் கேட்டாலும் கொடுங்க. நம்ம 5 இயர்ஸில் நான் அப்படி தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எல்லோரும் நேரடியாக சந்திக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க பேசக்குள்ள. அதுதான், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எடுத்துக்கலாமே, வாங்க.
தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஜெயிச்சு வாங்க. சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏ, இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்கன்னா என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க மக்களுக்கெல்லாம் பண்ணணும்னு? தொகுதி வந்து போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது இங்கே. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், இந்த சாலைகள் ஆக்கிரமிப்பு இருக்குது. பிரதான சாலைகள்லாம் இருக்குல்ல, முக்கியமான ரோட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பை வந்து எடுக்கணும்னு நான் ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரும். அது போக்குவரத்தில் சீர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுமக்கள் அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாலையிலேயே வாகனத்தை நிறுத்திட்டு போயிடுறாங்க. அது பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணம் ஒன்று, அது அவங்களுடைய கவனக்குறைவு, அது ஒரு காரணம். இதனால் வந்து நிறைய சாலைகள் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பெரிய அளவில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரெண்டாவது, ஒரு சில சாலைகள் ரொம்ப பிரதான சாலைகள்லாம் இருக்குது. ஒரு 3 சாலைகள் இருக்குது. அதை வந்து அரசுடைய கவனத்துக்கு ஏற்கனவே போன இதிலே கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். அது இந்த முறை அது வாய்ப்பு இருக்குமா, அது நிதி வந்து ரொம்ப தேவைப்படும். அதுக்கு அந்த சாலைகள்லாம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி, உதாரணத்துக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த சாலையை வந்து ஒரு 60 வழி சாலையாக மாற்றணும்னு சொன்னால் அந்த நெரிசலை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வள்ளுவர் சாலை ராமாபுரம்னு ஒன்று இருக்குது. அந்த சாலையெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த அகலப்படுத்தி பண்ணோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். ஓகே, சட்டமன்றத்தில் இந்த மதுரவாயல் மக்களுக்காக எந்த விஷயத்துக்காக அதிகமாக குரல் கொடுத்துருக்கீங்க சார்? அதிகமாக கொடுத்தது வந்து மெயினாக வந்து, நான் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் 2021 வரும்போது இந்த மானியத்தில் பேசும்போது உள்ளாட்சித்துறை மானியத்தில் முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்த்த பெரிய விஷயம் என்னென்னா, எங்களுடைய தொகுதியில் இருக்கிற அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சேன். ரெண்டாவது கோரிக்கை வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புள்ளவர்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். மூணாவது கோரிக்கை வந்து குடிசை மாற்று வாரிய இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து பட்டா வேணும் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி தலைவர் வந்து அதுக்கான அரசாணை போட்டு 3த்தையும் வெற்றி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க? நம்முடைய தொகுதியில் மட்டும் இது வரைக்கும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அரசு புறம்போக்கெல்லாம் சேர்த்து ஒரு 15,000 பேருக்கு பட்டா கொடுத்துருக்கோம் நம்முடைய தொகுதியில் மட்டும். இன்னும் வந்து அரசாணை அடுத்து வரப்போகுதுங்க. அடுத்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நம்முடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் பொறுப்பேற்ற உடனே வந்து இன்னும் என்னுடைய கணக்கு ஒரு 15,000 பேருக்கு பட்டா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த தீர்வு வரப்போகுது. மக்கள் வந்து இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வந்து இப்போ கொடுத்துருக்காங்களா சார்? உங்களுக்கு சொல்கிறாங்க நிறைய. மேஜராக சொல்கிறது வந்து பட்டா தான். பட்டா போகிற இடத்துலாம் கேட்குறது பட்டா தான். என்ன காரணம், நாங்கள் இப்போ பாதாள சாக்கடை முடிச்சிட்டோம், குடிநீர் திட்ட பணிகள் முடிச்சிட்டோம், அதே மாதிரி சாலை பணிகள் முடிச்சு கொடுத்துட்டோம், தெருவிளக்கு வசதிகள் நல்லா இருக்குது, இந்த சுகாதார பணிகள் கரெக்டாக போயிட்டுருக்கு, தொகுதி முழுசும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஆக வந்து அதில் வந்து இப்போ அதிக கவனம் வந்து ஜனங்கள் வந்து யாரும் அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்து மூமெண்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து இது மாதிரி மேஜர் பிரச்சனைகள் இருக்கும், பட்டா கேட்பாங்க. நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்பாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரால் நிற்கிது. வாங்க சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சவுண்டா இருக்கு. ரொம்ப அப்படியா? பிரகாசமா இருக்கு. ஆமா ஆமா. தேங்க் யூ. ஆமாம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எலெக்ஷன் ரொம்ப தேங்க் உடம்பு ரொம்ப யூ. எல்லாம் பார்த்தேங்க சார். எல்லாம் நம்ம ஆளுங்க ஒன்றும் சொல்லுமா? உங்களுக்காக எல்லாம் வந்துடும். ஒன்றும் அதெல்லாம் பேசியாச்சு. முடியாச்சு. சரிங்க சரிங்க. அவங்களுக்கு 2 முடிவு அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். அதெல்லாம் பேசினா இருக்கணும் டெய்லி. தேங்க் யூ. எந்த பிரச்சனையும் நீங்க வந்தா எங்களுக்கு இல்லை நேராக கூட்டணும். ஃபோன் பண்ணி வர சொன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் என்ன பண்ண, நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தண்ணியை ஃபுல் பண்ணணும் சார். தண்ணி பயங்கர ஸ்மெல் வருது. என்ன தண்ணி இல்லையா? நான் நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க, திருப்பி தண்ணி விட்டாங்க. அது என்ன ஸ்மெல்? இல்லை, பாத்ரூம்ல ரெகுலராக தண்ணி வர மாட்டேங்குது. அப்படியா? இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் பண்ணுங்க. தேர்தல் முடிட்டோம். எப்பவுமே அதுதான் எல்லாருமே நம்ம உரிமையாக கேட்போம் சார் எங்கள்கிட்ட. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? வேற யார்ட்டும் கேட்க முடியாது. ஸோ மக்களோட வரவேற்பு பார்த்தா ஆரவாரமாக இருக்குது. உள்ளே வரும்போதே எல்லாம் நம்ம ஆளுக்கு தான், மறுபடியும் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு குரல் வைக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் சார், எந்த கான்ஃபிடென்ஸில் இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது ஆட்சியினுடைய இதுதான்மா. 5 வருஷம் நம்ம ஆட்சி வந்து எப்படி நடத்துனாங்க, முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சி எப்படி வந்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு,
இதுதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. தமிழ்நாடு முழுசும் வந்து இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஆட்சி தான் மீண்டும் வரணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதோட விளைவு தான் இப்போ இவங்க பார்க்குறீங்கள பப்ளிக்கெலாம் வந்து இந்த வரவேற்புலாம் வந்து காரணம் வந்து முதலமைச்சர் செஞ்ச சாதனை தான், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதை வந்து யாருமே மறைச்சி பேசவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி 5 வருஷம் நம்ம பண்ணியிருக்காங்க முதலமைச்சர். அதுதான் இன்றைக்கி சிறப்பாக போயிட்டுருக்காது. போட்டிகள் பார்த்தா இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க, இந்த பக்கம் டிவிகே இருக்காங்க, என்டிகே இருக்குது. போட்டி பயங்கரமாக இருக்குது. எல்லா இடங்கள்லையும் பார்த்தா மக்கள் கூட்டம் வந்துட்டு யார் வந்தாலும் அவங்கள பார்க்குறதுக்கு கூட்டம் சாரையாக போயிட்டுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அரசியல் கட்சினாலும்மா யார் வந்தாலும் கூட்டம் சேர தான் செய்யும். ஓகே. அதனால் வந்து கூட்டம் வர்றது வந்து பெரிய விஷயம் அது வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் என்ன, ஒரு நடிகருக்கு சாதாரண ஒரு நடிகர் வந்தால் கூட தான் கூட்டம் கூடும். சரிங்களா? அதனால் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க தான் ஓட்டாக மாறுன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் கடந்த காலத்துலலாம் வரலாறு நிறைய எல்லாம் படிச்சிருக்காங்க. நடிகர்கள் வந்து எப்படின்னா கூட்டம் வரதான் செய்யும். அது வந்து ஓட்டம் முன்னிட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்கே பார்த்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, அதிகமாக பாலியல் பிரச்சனையில் வந்துட்டு எந்தவித தலையீடும் கொடுக்கல, சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு கிடக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிகமாக டிஎம்கே மேலே வைக்கிறாங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அது காய்ச்ச மரம் கல்லடி போட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படி எடுத்துக்கலாம். அது நல்ல அரசு நல்லா போயிட்டுருக்கும் போதுங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அரசாங்கம் வந்து எந்த பிரச்சனையும் தூண்டி விட்டு செய்கிற அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஜாதிய அந்த வன்முறைகள், இந்த ஜாதி சங்கம் அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் வந்து ஒழிச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நம்முடைய தலைவருங்க தான். அது வந்து கடந்த காலத்தில் இருந்தது. எப்போவுமே அதுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அமைதியான தமிழ்நாடு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு தான் நம்முடைய ஆட்சி போயிட்டுருக்கு. ஆங்காங்கே 1-2 பிரச்சனையை வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது வந்து அது எதிர்கட்சியெல்லாம் அது எப்போவுமே செய்கிற விஷயங்கள். அதே நேரத்தில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சி கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்தது, எவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்தது, உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா பிள்ளைய வச்சு அடித்து போட்டு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு எல்லாேருக்கும் காவல்துறைக்கே வந்து உள்ள தூக்கி கொடுமையான தண்டனைலாம் கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து வரலாறு. திமுக ஆட்சியில் அது மாதிரிலாம் இல்லையே. அங்கங்கே நடக்கிற சம்பவங்கள் அதை விட ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடக்கிற இடத்துல அந்த 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி அதை வந்து தண்டிக்கிற ஒரு இடத்துல நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து இருந்திருக்கு. அதில் வந்து காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பான செயல்பாட்டை அமைச்சு கொடுத்துருக்கு. அதனால் வந்து திமுக அரசை பற்றி சொல்கிறதுக்கு வந்து இதுதான் தவிர வேறு எதுவும் அவங்க சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதெல்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு நாங்கள் சொல்கிறேன். மதுரவாயல் பொறுத்த வரைக்கும் சுற்றி நிறைய கிராமங்கள், அதை தாண்டி போனால் சுற்றி நிறைய கிராமங்கள்லேருந்து சிறு தொழில் செய்கிறவங்க, வியாபாரிகள் நிறைய பேர் வந்து ரோடு ஃபுல்லாக வந்து கடை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இருக்குங்க. அது இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இது வியாபாரிகள் அந்த 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 மக்களுக்கு நல்ல பயன்படுற மாதிரி நமக்கு நல்லதையும் செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அந்த போக்குவரத்து நெரிசலும் அதனால் வருதுன்னு நிறைய பேர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி மாநகராட்சியிலேருந்து அதுக்காக வந்து தனி அடையாளம் காணப்பட்டு வேறு வியாபாரிகள்லாம் எங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு வந்து அந்த அடையாள அட்டை கொடுத்து அந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து வியாபாரிகள்லாம் யாரும் தடையில்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால் நெரிசல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அதை நாங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறோம். அதுக்கு அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. ஈசிஆர் ஓஎம்ஆர் மாதிரி மதுரை வயல்லையும் பார்த்தா வீடு வாங்கணும் அப்படின்னா மக்கள் எல்லாமே இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு தான் அதிகமாக குடி வராங்க, வேறு ஊரில் இருக்கிற மக்களுமே. ஸோ அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் எப்படி சார் நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க? எல்லாமேம்மா இன்றைக்கி நான் தான் சொன்னேன்ல, முதல்ல நம்முடைய மக்களுக்கு மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அத்தனையும் அரசாங்கத்து மூலிமா இன்றைக்கி சிறப்பான முறையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய அடுக்குமாடி பார்த்திங்கன்னா நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறையா வருது. ஒரு அடுக்குமாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 வீடு 2000 வீடுகள் கட்டி ஒரு கிராமம் மாதிரி கொண்டு வராங்க. எல்லாம் சிறப்பாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நாங்கள் கேட்குறத பண்ணி கொடுத்தா போகிறோம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க, கொஞ்சம் மாடி பார்த்தாங்க, எல்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவங்க தான் இப்போ என்கிட்ட பேசிட்டு போனவங்களாம் இந்த பார்க்கில் பேசுகிறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே பார்த்தீங்க, நிறையா பார்த்தீங்க. அதனால் வந்து குறைகள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.
குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறத செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். காது கொடுத்து கேட்குறோம், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாருமே ஹாப்பி. முடியலன்ற வார்த்தை கிடையாது ஒன்று. ரெண்டாவது இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லோரும் என்கிட்ட டைரெக்டாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அது எல்லோரும் நல்ல நல்ல இதில் பயன்படுது அது. ஆமாம், குறைகள் நைட்டில் 12 மணி கூட ஃபோன் பண்ணுறாங்க, இபி வரலன்றாங்க. உடனே அது ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். அதுதான் அந்த நேரத்தில் காலத்தின் ஸ்ட்ரைட்டாவே கால் பண்ணிடுவாங்களா சார்? ஒரு நேரடியாக தான். இந்த மெசேஜெல்லாம் பார்க்கறதுலாம் எனக்கு நேரம் கிடையாதுங்க. நிறைய கால் பண்ணுவேன், நான் எடுத்து பேசுவேன். ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மீட்டிங்கில் இருக்கேன்னா அந்த 2 hours எத்தனை கால் வருதோ அத்தனை காலம் நான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே பேசி முடிச்சிடுவேன். குறைகள் இருக்கும். அதை விட முக்கியம் என்னென்னா காலையில் டைமில் நான் வாக்கிங் போவேன். வாக்கிங்லாம் அந்த பூங்காலாம் இன்றைக்கா செக் பண்ணுறது தான் பூங்காவுக்கு வருவேன். நான் செக் பண்ணி பார்க்குறது தான், வேலைகள்லாம் எப்படி நடக்குது போகிறது பார்க்குறது தான் பூங்காவில் வந்து வாக்கிங் போவேன். மற்ற நாள்லாம் எங்கே போகிறேன்னு சொன்னால் ஒரு குடியிருப்பு ஏரியாவில் போயிடுவேன். ஓ, ஏரியாலேயே நடந்து போயிடுவேன். ஏரியாலே காலையில் 6 மணிக்கு கிளம்பி 5:30 போயிடுவேன். 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவாங்க. அந்த ஏரியாலேயே நடந்து போகும்போது நான் ஜனங்க பார்க்குற ஜனங்கள்லாம் எம்எல்ஏ வராங்கன்னா அவங்க மனசில் ஏதோ ஒரு குறைகள் இருக்க உடனே சொல்லுவாங்க. போகும்போது ஒரு 10 கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட கிடைக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு மர்ச் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நல்ல எனக்கு ஒரு பேசும் பொருள். பப்ளிக் சைடில் நல்ல ஒரு நேரடியாக சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு. அது இது அன்றாட வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாவது அந்த மாதிரி போயிடுவேன். மற்ற நாள் எங்கே விழா போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் போயிடுவோம். பெரும்பாலான நாட்கள் வந்து குடியிருப்பு பகுதியில் தான் நான் வந்து வாக்கிங் போகிறது. அந்த சாலையில் அப்படியே போய் பார்த்துட்டு நல்லா இருக்குது. அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பப்ளிக் சைடில். இன்னொன்று என்னன்னா, இங்கே இருக்க இளைஞர்களுக்கு இப்போ பார்த்தா இங்கேயே நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாட்டு மைதானங்கள் இந்த மாதிரி ஏதாவது வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணியிருக்காங்க. இப்போது மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையை தன்னுடைய கையில் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்திய மாநில வரிசையில் தமிழ்நாடு இன்றைக்கி சிறந்த மாநிலமாக ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்திருக்காரு. எத்தனை ஸ்போர்ட்ஸ் இங்கே நடத்திருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அதில் என்னாச்சு, ஒரு 3 ஏக்கர் இடத்துல இன்றைக்கி ஒரு விளையாட்டு அரங்கம் பண்ணிகிட்ருக்கோம். வேலை நடந்துட்டு இப்போ நொளம்பூர் பகுதியில் 143 டிவிஷனில் இப்போ ஒரு விளையாட்டு அரங்கம் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ கட்டிகிட்ருக்கோம். அது கட்டி முடிச்சாச்சுன்னு சொன்னால் பெரிய ஒரு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆங்காங்கே சின்ன சின்ன இடம் எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இடங்கள் இருக்கோ, இந்த மாதிரி பார்க் இருக்குது. பார்க்கில் கூட பாருங்கள் அது விளையாடுறாங்க. இதெல்லாம் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணது தான். ஓ, நீங்களே டிசைன் பண்ணி? ஆமாம், டிசைன் பண்ணது தான். இது விளையாடுறதுலாம் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கேட்டு கூடுதலாக டிசைன் பண்ணி போட்டது தான். இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட குழந்தைங்க வராங்க. அதே மாதிரி சின்ன சின்ன இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளையாட்டு அரங்குகள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இடம் தேவை. நான் பெரிய லெவலில் பண்ணணுன்னு கூட ஒரு பிளான் பண்ணேன். இடம் சரியாக எனக்கு அமையாமல் போச்சுங்க. இன்னும் இப்போ இருக்கிறத வச்சு நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் ஹாப்பி. ஹலோ, கிரவுண்ட் நல்லா இருக்கா? தொகுதி எம்எல்ஏ நான் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐஷா, எங்கேருந்து வரீங்க? செட்டியார் நம்ம தொகுதி தான். நீங்கள் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள் சார். உதவி சின்ன ஓட்டு போடுங்க. அப்படியா? சரி, இந்தாங்க. இங்கே இது தொகுதி சார்ந்த மட்டும் கிடையாது. எல்லா பக்கத்தில் எல்லா சுற்றி சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலேருந்து இங்கே விளையாட வராங்க. சரி, இந்த ப்ளே கிரவுண்ட் பார்த்தா பேஸ்கெட் பாலுக்கு இருக்குது, ஷட்டில் கார்க்கு விளையாடுறாங்க. வேறு என்ன விளையாட்டுக்கெல்லாம் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து வேறு கொண்டு வரலாம்? வாலிபால் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்கேட்டிங் ஒன்று கொண்டு வர போகிறேன். இப்போ அடுத்து ஸ்கேட்டிங் கிரவுண்ட் ஒன்று, அடுத்தது இதில் ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இந்த குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கள, அதை இட வசதி தனியாக பண்ணி தரணும் உங்களுக்கு. அது ஆரம்பத்தில் கேட்டோம், கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது ஒன்று கொண்டு வரணும்னு ஐடியா வச்சுருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் பேர் சொல்லுங்கள். இது நல்ல வசதியாக இருக்கா? அப்படியா? டெய்லியும் வரீங்களா? நல்லா பண்ணுங்க. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணுங்க சார். தேங்க்யூ. பட்டுமா? குட் மார்னிங். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மதுரவாயில் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். உதயசுரன் சின்ன ஓட்டு போடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் சொல்லுங்கள். ஹெல்ப் பண்ணுங்கள் சார். உதயசுரன் சின்ன ஓட்டு போடுங்க. காந்தியா? சரி, பார்த்துங்க. கணபதி டிஎம்கே கேண்டிடேட்டுங்க. உதயசுரன் சின்ன ஓட்டு போடணும். அது தேங்க்யூ. உதயசுரன் சின்ன ஓட்டு போடுங்கம்மா. தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுத்தேண்ணா. சரி இதோ
வணக்கம்மா. டிஎம்கே கேண்டிடேட்மா, கணபதி என் பேர். ஹெல்ப் பண்ணுங்கள், உதயசூரியன் சின்ன ஓட்டு போடணும். ஓகே சார், பார்க் பார்த்தா ரொம்ப தூரமாக ஏதோ வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நடந்து வந்த மாதிரி ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார். ஸோ மதுரவாயில் பொறுத்த வரைக்கும், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக சார் வாங்க வாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புள் கேட்குற மாதிரி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ எப்போவுமே இப்படி தானா, இல்லை வந்துட்டு ஏன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க, எலெக்ஷன் டைமில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, டிஎம்கே தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நேரடியாகவே மக்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்துமா 16 வயசுல இந்த பார்ட்டிக்கு வந்தவன். அதுலேருந்து அது மக்களோடு பழகி எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் உருவாச்சு. சரி. ஒரு 10 வருஷம் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறேன். காரம்பாக்கம் ஊராட்சிக்கு ஊராட்சி தலைவராக இருந்திருக்கிறேன். ஒரு 5 வருஷம் வந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 3வது டைம் அது. அடுத்து வந்து 2021 எனக்கு தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதை வின் பண்ணியிருக்கேன். இது படிப்படியாக அதனால என்ன ஆகுதுன்னா, அது மக்கள்கிட்டயே பழகி மைண்ட் செட்லாம் அப்படியே தான், அதில் மாற்றிக்கவே மாட்டேன் நான். ஓகே. அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, ஆமாம், யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதான் சார் புதுசாக இருக்குது. ஃபோன் நம்பரை கொடுக்குற எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? ஃபோன் நம்பர் மக்கள்கிட்ட நேராகவே கொடுத்து எந்த குறைனாலும் நேராக எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சார். எப்படி சார் அது உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஃபோன் நம்பர் நேராக அது எப்பவுமே பண்ணுறது தான். அது எப்பவுமே தொடர்ந்து பண்ணுறது. வரவங்கள்ட்ட கேட்பாங்க இல்லையா, கொடுத்து அப்படியே பழகி சட்டமன்ற உறுப்பினர் நான் எனக்கே தோணுச்சு, ஏன் கொடுக்கக்கூடாது? நம்மக்கிட்ட ஜனங்க எதிர்பார்ப்பு நிறைய இருக்குல்ல. ஆமாம். இப்போ தேடி வந்து பார்க்கணும் போது ஒரு எம்எல்ஏ வந்து எல்லாருமே வந்து போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட மாட்டாங்க. ஆமாம். அது பழைய மைண்ட் செட்டு, அதெல்லாம் வேறு. போனால் பார்ப்பாங்களா செய்வாங்களா அப்படி, அது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதா கூட இன்னும் கூட நிறைய பேர்கிட்ட அந்த நினைப்புகள் இருக்குது. சார் வணக்கம் சார். டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாங்களா? எல்லாம் பார்த்துங்க சார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை, கேட்ட வரைக்குமே மக்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். மறுபடியும் 2026 டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா சார்? 100% உறுதி, மாற்றமே இல்லை. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு சார்? வாங்க. தெரியும் சார், ஞாபகம் இருக்குது சார். படியால் நீங்கள் பார்த்துங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க. உதயசூரியன் சின்ன ஓட்டு போடுங்க சார். தேங்க்யூ. அப்படியா சார்? எங்கே இருக்கீங்க நீங்கள்? இந்த ஃப்ளாட்ஸா? சார் நாளைக்கு இன்றைக்கி 11 o'clock வரேன், நான் ஃப்ளாட்ஸ்க்கு வர போகிறேன். பார்ப்போம் சார், மீட் பண்ணலாம். ஓகே. ஜம்பு கொடுத்துட்டாங்களா? ஓகே, பார்த்துங்கம்மா. சரி. டிஎம்கே நிறைய இப்போது திமுகவுடைய கதாநாயகன் வந்து திமுக தேர்தல் அறிக்கை. ஆமாம் சார். தேர்தல் அறிக்கையில் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க, என்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. அதில் நம்ம குறிப்பாக எங்கள் தொகுதிக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேட்டிருக்கோம் நாங்கள். சரி. கலைக்கல்லூரி கேட்டிருக்கோம். அது தலைவர் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த 5 ஆண்டில் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த கூப்பன் கொடுக்குற திட்டம், 8000 ரூபா கூப்பன். பெண்களே திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே. ஹலோ, உறுதியாக நிற்கிறாங்க. அதில் குறிப்பாக எல்லா திட்டங்களும் வந்து பெண்களை மையப்படுத்தி எல்லா திட்டங்களும் கிடையாது. அது அவங்களுக்கு கொடுக்குற திட்டங்கள் பேசும் பொருளாக இருக்குது. அவ்வளோ. ஓகே, பேசும் பொருளாக இருக்குது. வணக்கம். உதயசூரியன் சின்ன ஓட்டு போடுங்க சார். நல்லா இருக்கு. இந்த விஷயம்லாம் சூப்பராக இருக்குது. கணபதி நீங்கள் தான். ஆமாங்க. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். தேங்க்யூ. தண்ணி எடுத்துட்டாங்க, இது சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்துட்டாங்க. எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி, இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. இந்த இதில் இந்த ஐடியாஸுமே நீங்கள் வரைபடம் போட்டு ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா சார்? இங்கே இது வரணும், இது ஏற்கனவே இருந்ததுமா, அப்படியே பண்ணியாச்சு. ஸோ மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்குல்ல சார்? இந்த இப்படி ஒரு அதிகமாக என்ன ஜிம் போகணும், வாக்கிங் போகணும், ஒரு இயற்கை சூழலை இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இடுக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கையை ரசிக்கணும் அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட பார்க் ஒரு இது வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப வசதியாக தானே சார்? அதுதான் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. இது எப்படியும் அவங்க வந்து இவங்ககிட்ட ஒரு இந்த OSR வந்து ஒரு 25 years மேலே அவங்ககிட்ட இருக்குது. 25 yearsக்கு மேலே இருக்காங்க. இந்த இடம் அவங்களே வச்சுருந்தாங்க. அது என்னாச்சு, இப்போ அது எம்எல்ஏ நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கூட இதுக்கு இந்த ஏரியாவுக்கு நான் தான் பிரசிடெண்ட்டு. ஓகே.
அப்போ அது முடியாமல் போச்சு. இப்போ எம்எல்ஏ அனுப்புகிற எடுத்து அவனொன்று பேசி அவரும் ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டாக. எடுத்து 17 crores ஆச்சு இது செலவு. 17 கோடி கிட்ட செலவு வச்சுங்க. அந்த கார் போது பாருங்கள், அது அப்படியே சுற்றி கொண்டு வரணும்னு பார்க்குறேன். இந்த பார்க்கே சுற்றி அடுத்த ஐடியா. இந்த நடந்து வர பாதையை வந்து இந்த ஓரத்துலேயே கொண்டு வரணும். அப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றி வராமல் 1.5 கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு இந்த கிடைக்கும். மக்கள் எல்லாம் வந்து டூர் போகிறோம், வெளியே போய் பார்க் பார்க்க போகிறோம், வெளியே போய் வந்துட்டு தண்ணி இருக்கிற இடம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. ஆனால் இங்கேவே இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது, மதுரை வயலுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அமைச்சு கொடுத்துருக்கீங்க. சரி, இதையும் தாண்டி வேறு என்ன விஷயம்லாம் பண்ணலாம், இது போல் பிரம்மாண்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நிதி ஆதாரம் வேணும், அரசாங்கத்துக்கிட்ட நிதி ஆதாரம் வேணும். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நிறைய ஐடியாக்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு செய்தி என்னென்னா, இந்த 5 வருஷத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம துறைக்கு, நம்ம தொகுதிக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன். 2 மேம்பாலம் கட்டியிருக்கேன். 2 மேம்பாலங்கள் வந்து பூவாத்தில் வந்து 2 மேம்பாலங்கள் இன்றைக்கி கட்டி 172 கோடி ரூபாய் செலவில் 2 மேம்பாலம் கட்டி முடிச்சு தரத்து கொடுத்தாச்சு. பப்ளிக் பயன்பாட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பூங்கா மாதிரி நிறைய பூங்காக்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதே மாதிரி வந்து ஒரு நூலகம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறேன். இங்கே நம்ம தொகுதியிலேயே ஒரு லைப்ரரி ஒன்று, பெரிய லைப்ரரி ஒன்று கட்டி இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி வலசரவாக்கம் பகுதியில் வந்து ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரி வந்து தனியார் ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தார், ஒரு 1.5 ஏக்கர். அதை மீட்டு எடுத்தோம். எல்லாத்தையும் அடித்து எடுத்துட்டு அதில் வந்து இன்றைக்கி ஒரு 6 கோடியில் செலவு பண்ணி பெரிய பார்க், இதை விட பிரமாதமாக இருக்கும் அந்த பார்க். இந்த மாதிரி இது பெருசு, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேறு டைப் அது பார்க்கு. அது ஏரி பூங்கா தான். அது ஃபுட்பாத்லாம் போட்டு ஏரி பூங்கா, ஒரு தீவு மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த பார்க். அதையும் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து திறந்து வச்சாங்க. அதுவும் மக்கள் பயன்பாடு கொடுத்தாச்சு. நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கம்மா. ஹாப்பி. பேர்ட்ஸ் நிறைய வரும் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பேர்ட்ஸ் பாருங்கள். அது பாருங்கள், அது கொக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே வருது. இப்போ நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, மறுபடியும் ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தாருங்க, நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அது திரும்பியும் வரணும்னு நினைக்கிறது ஒன்று கரெக்டு, சரிதானே? சரிதான் சார், சர்வீஸ் பண்ணியிருக்கோமே, அதுக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்றோம். இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆட்சி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து வர 2026 கவர்மெண்ட் வந்து திராவிட மாடல் 2.0 சொல்லி ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஆமாம். அது என்ன திட்டம்னா, ஒரு அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்களுக்கு வந்து போட்டி வந்து ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, தமிழ்நாடு டு டெல்லி அப்படி சொல்லியிருக்காரு. ஜெயிக்க போவது டெல்லியா இல்லை தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. அந்த பேச்சு சொல்கிறது சார், யார் ஜெயிப்பா, டெல்லியா தமிழ்நாடா? தமிழ்நாடு ஜெயிச்சாச்சு. நேற்று வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்தின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தொகுதி மறுவரையில் நேற்றுக்கு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து தோற்று போயிட்டாங்கல்ல. நேற்றுக்கு காலையில் தலைவர் வந்து எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றுன்னு சொன்னார்ல, போராட்டம்லாம் பண்ணமுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல, தோற்று போயிட்டாங்கல்ல. அப்போ தமிழ்நாடு ஜெயிச்சுதா டெல்லி ஜெயிச்சுதா? தமிழ்நாடு தான் ஜெயிச்சது. அது பெரிய வெற்றி. அது தலைவர் அது வந்து மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா மாநிலத்தில் தமிழ்நாடும் ஒன்றுன்னு நினைக்கல. அவங்க தமிழ்நாடை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்க்கும்போது தான் வந்து அது வந்து சுயமரியாதை, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, உரிமை இருக்குது. உரிமை வந்து யாருமே எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. தலைவருடைய அறிக்கை கூட நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து தேர்தல் அரசியல் கூட பெண்ணுக்கு தள்ளிட்டு தமிழ்நாட்டு உரிமை தான் முன்னால் பார்ப்போம் அப்படின்னு நேற்று கூட அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கார். இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அந்த திராவிட மாடல் 2.0 அந்த திட்டம் வந்து பெரிய அளவிலான திட்டத்தை வந்து தமிழ்நாடு கொண்டு வர போகிறாங்க. இன்றைக்கி எல்லா நிலையிலும் நம்முடைய தமிழ்நாடு எல்லா துறையிலையும் முன்னணி மாநிலமாக வரப்போகுது. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சகோதரி எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பாக சார். மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி மலரட்டும். தொடர்ந்து உங்களோட சேவை மக்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் வெற்றிக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. டிஎம்கே தாங்க ஓட்டு போடுவேன். கணபதி இந்த பார்க்கை மீட்டு கொடுத்தது அவர் தான், அவருக்கு தான் இந்த ஓட்டு வரும். இந்த பார்க் வந்து இது கிடைக்கப்படாத ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வந்து அவர் மீட்டு கொடுத்தாரு. இது வந்து இங்கே இருக்கிற எல்லா காரம்பாக்கம் வாழும் மக்களுக்கு அனைத்துக்கும் இது ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நிறைய பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஏகப்பட்டது சொல்ல முடியாது. பெரிய பெரிய ரோடு பாலம் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. கணபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ இல்லை, நாலாம் உறுப்பினர் காலிலேருந்து நான் டிஎம்கேல இருக்கிறேன், அண்ணாதுரை பீரியட்லேருந்து. ஓகேவா? நான் எப்போவுமே உதயசூரியன் தான்.
இந்த தடவை யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எலெக்ஷனில்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் ஐ வில் சப்போர்ட். ஓகே. பிகாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அகெயின்ஸ்ட் வேரியஸ் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் growth perspective. First is growth perspective in terms of education, in terms of medical. So Tamil Nadu is growing at the rate of 11.2%, வேறு எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ த நியூ ஃபேஸஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியும். ஸோ விச் இஸ் நாட் ரைட். ஸோ மை பர்ஸ்பெக்டிவ் இஸ் let us continue the same government which they are doing good, and I support the current government. Okay. Thank you. Thank you.